ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களே உங்களுடைய ஆவிக்குள் தேவன் ஆவியாக இருந்து வேறொரு வாழ்க்கை கொடுக்கிறார் என்ற 21வது செய்தியை கேட்டோம். இன்று 22ஆம் செய்திக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். ஓகே, அளவிட முடியாதவர் நம்முடைய ஆவிக்குள் இருக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன் உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார். பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவர். கலாத்தியர் 1:4. அப்படிப்பட்ட மகா தேவனே உங்களுக்குள் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், ஆற்றல் மிக்கவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் வருவதற்கு தன்னை ஆவியாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யார்? நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. இந்த சரீரத்திற்குள்ளே தேவன் தமது ஆவியை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மட்டுமில்லாமல் நம்மை குறித்து வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள். மிக முக்கியமான வார்த்தை அல்லவா கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் உடையவராக வைத்திருப்பது மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கலாத்தியர்களை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று 5:24 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3:29 கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உடையவன் ஆவி உடையவன். கிறிஸ்துவின் ஆவி உடையவன் நாம் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்கு உட்பட்டவராயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று 9ஆம் வசனம் நமக்கு சொல்லுது. 8:9 ரோமர் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்துவின் உடையவர்கள் என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், உள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் அவருக்குள் இருக்கிறோம். அவருக்குள் இருக்கிறோம். எல்லோரோடும், எல்லோர் மேலும், எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். எபேசியர் 4:6. எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள். புரிந்து கொள்ளுங்கள். நாம் அவரோடு இணைக்கப்பட்டவர்கள். ஒரே சரீரமாக, ஒரே ஆவியாக நாம் இணைக்கப்பட்டவர்கள். இதுதான் உங்கள் ஆவியினுடைய ரகசியம், அளவிட முடியாதது என்று சொன்னேன். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது.
அளவிட முடியாதவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் ஆவி வழியாக வாழவும், ஸ்தோத்திரம், ஆவியின் வழியாக தேவ ஆவியானவரோடு பேச முடியும். ஈஸியாக புரிஞ்சிட்டீங்களா உங்களுக்கு? இதை நீங்கள் பயிற்சிக்கு கொண்டு வர வேண்டும். உங்கள் ஆவி வழியாக இந்த பூலோகத்தில் நீங்கள் வாழ வேண்டும். குடும்பத்தில், பூலோகத்தில், சமுதாயத்தில் வாழ வேண்டும். அதனால தான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற எவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ரோமர் 8 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் 8:14 சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற எவர்களோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். மாபெரும் ஆற்றல் உள்ளவர் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே உங்கள் ஆவியினால் நீங்கள் இந்த பூமியிலே நடத்தப்பட வேண்டும், வாழப்பட வேண்டும். அங்குதான் வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஆவி வழியாகத்தான், உங்கள் ஆவியில் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறபடினாலே, தேவ ஆவியானவர் இருக்கிறபடினாலே பேச முடியும். ஸ்தோத்திரம். நீங்கள் பேச முடியும். உங்கள் ஆவியினால் உங்கள் வெளிப்புற வாழ்க்கையில் தேவனோடு தொடர்பு கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். ஈஸியாக புரிஞ்சிட்டிங்களா? உங்கள் ஆவியின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் நீங்கள் நடக்கணும், எல்லா இடங்களிலும் நடக்கணும். உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறபடினாலே நீங்கள் அவரோடு பேசலாம், பேச வேண்டும். அதான் ஜெபம். அது அளவிட முடியாத ஒரு ஜெப நேரமாக இருக்கும். ஆற்றல் மிக்க ஒரு ஜெப நேரமாக இருக்கும். அப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாமிசத்தின் ஜெபமாக இருக்காது. ஸ்தோத்திரம். உங்கள் ஆவியில் உங்கள் வெளிப்புற வாழ்க்கைக்கு தேவனை தொடர்பு கொண்டு வெற்றி வாழ்க்கை கொண்டு வருவதற்கும் இங்கிருந்து தான் எல்லாமே செயல்படுகிறது. ஸ்தோத்திரம். உங்கள் ஆவிக்குள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறது மூலம் உங்கள் எண்ணங்களை நல்லவைகளை நோக்கி செயல்படுத்தலாம், பிரதிபலிக்கலாம். உள்ள ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் ஆவிக்குள் உள்ளே இருக்கிற ஆவியானவரை கொண்டு உங்கள் ஆவியின் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை நல்லவர்களை நோக்கி பிரதிபலிக்க நீங்கள் செய்யலாம். அங்கிருந்து தான் நல்லதை உருவாக்குவதற்கு உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் உங்கள் ஆவியில் இருக்கும் தேவ ஆவியானவர் மூலம் நடத்தப்பட வரும் பொழுது உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தை, உங்கள் மனம் இவ்வளத்தையும் கொண்டு பூலோக வாழ்க்கையை வடிவமைக்க முடியும். இதுக்கு அதால் கேட்டு விட்டுவிடக்கூடாது, செயல்படுத்தணும். மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் ஆவிக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறபடினாலே உங்கள் எண்ணங்களையும் உங்கள் சிந்தைகளையும் உங்களுடைய மனதின் ஓட்டங்களையும் அத்தனையும் இந்த பூலோக வாழ்க்கைக்கு நேராக வடிவமைக்கலாம். என்னைக்கு எண்ணம், மனம், அந்த அறிவு, புத்தி தானாக செயல்படுகிறதோ அன்னைக்கு நீங்கள் வீழ்ச்சியை காண்பீர்கள். ஆதாமுடைய வீழ்ச்சி, அறிவு மரத்தினுடைய கனி, மனம், எண்ணம், சிந்தையெல்லாம் தன்னிச்சையாக செயல்பட, மாமிசத்தை தூண்டிவிட காரணமாக மாறியது. இப்போ ஜீவக்கனியானவர், ஜீவனானவர், மரித்து உயிர்த்தெழுந்தவர் உங்களுக்குள் ஆவியாக இருக்கிறபடியினாலே, உங்கள் ஆவியில் அவர் தங்கியிருக்கிறபடியினாலே, தேவ ஆவியின் நடத்துதன் மூலம்
உங்கள் எண்ணங்களை மாற்றலாம், உங்கள் சிந்தைகளை மாற்ற வேண்டும், உங்கள் மனதை மறுவப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பின்பு இந்த உள்ளே இருக்கிற ஆவியானவர் மூலமாக நடத்தப்படுகிற இந்த மனதாலையும் சிந்தையாலையும் எண்ணங்களினாலையும் உணர்வுகளினாலையும் புத்தியினாலையும் அறிவினாலையும் இந்த பூலோக வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைக்கணும். அதுக்கு தான் உலகத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த பூலோக வாழ்க்கையில் தோல்வியோடு வாழ்வதற்கு அவர் உங்களுக்குள்ளே இல்லை. தேவன் எவ்விதமாய் செயல்படுகிறாரோ அவ்விதமாக உங்களுக்குள் எனக்குள் இருந்து அவர் செயல்பட விரும்புகிறார். ஆனால் தான் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று இயேசு சொல்வதற்கு காரணம். என பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆற்றல் மிக்கவர் உங்களுக்குள் இருக்கிறார். முற்காலத்தில் உங்கள் எண்ணம், உங்கள் மனம், உங்கள் சிந்தை, உங்கள் புத்தி, உங்கள் அறிவு எத்தனையோ தவறான காரியங்களை செய்வதற்கு அது நாடியது. நல்லதையும் கெட்டதையுமே செய்தது, பெற்றுக்கொள்ள வைத்தது. அப்படிப்பட்ட ஆற்றலுடையவர்களாக இருந்தது. தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற காலத்திற்கு முன்பாக உங்கள் அறிவால், மனதால், புத்தியால் மிகப்பெரிய பட்டதாரியாக மாறியிருப்பீங்க, மிகப்பெரிய அறிவாளியாக மாறியிருப்பீங்க, மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக மாறியிருப்பீங்க. ஸ்தோத்திரம். மிகப்பெரிய லா படித்த ஸ்காலராக இருப்பீங்க. சட்ட திட்டங்களை, நுணுக்கங்களை அறிந்த அரசியல் காரியங்களை வடிவமைக்கிறவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக இருந்திருப்பீங்க. இதெல்லாம் எண்ணம், அறிவு, புத்தி, கூர்மை இவைகள் மூலம் நடந்தது. அதே அறிவு, எண்ணம், புத்தி எல்லாமே கெட்டவைகளையும் செய்ய வைத்தது. அது உங்களுக்கே தெரியும் என்ன கெட்டவைகளை உங்களை செய்ய வைத்தது என்று சொல்லி. ஸ்தோத்திரம். அப்போ ஆற்றல் மிக்கவர்கள் கெட்டவைகளை எதையும் செய்யலையா? எத்தனை காரியங்கள் செஞ்சிருப்பாங்க. உள்ள மறைவாகவே வெளியே தெரியாமல் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ அப்படிப்பட்ட எண்ணத்தையும் அறிவையும் புத்தியையும் உணர்வையும் நல்லதையும் கெட்டதையும் செய்து கொண்டிருந்த இந்த ஆற்றல் மிக்க காரியங்களை தேவனே உங்கள் ஆவிக்குள்ளிருந்து நல்லவைகளை மட்டும் செய்ய, ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்துடைய சித்தத்தை பூமியில் செய்ய, இந்த பூமியில் வாழ்கிற உங்கள் வாழ்க்கையை நல்ல வடிவமைக்க உங்களுக்குள்ள இருந்து அவர் ஆளுகை செய்கிறார். ஆற்றல் மிக்கவராக, கிறிஸ்துவின் சிந்தையாக, கிறிஸ்துவின் மனமாக, கிறிஸ்துவின் உணர்வாக, கிறிஸ்துவின் அறிவாக, கிறிஸ்துவின் ஞானமாக, பொக்கிஷமாக உங்கள் ஆவிக்குள்ளிருந்து உங்கள் அறிவு, ஞானம், புத்தி எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு உள்ளே இருக்கிறார். அவரை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் லெஃப்ட் ஆக மாட்டீங்க. உங்கள் கண்கள் தீயவை நோக்காது. ஸ்தோத்திரம். இப்போ உங்கள் ஆவிக்குள் தேவ ஆவியானவர் கலந்து இசைந்து ஒன்றாக இருக்கிறார். நம்ப முடியுதா? ஏன்னா நம்ப முடியாத அளவுக்கு வார்த்தை இருக்கு. நான் சொல்லுவது, என் ஆவிக்குள்ள இந்த மகாபெரிய தேவன் கலந்து இசைந்து இருக்கிறாரா? ஒன்றா கலந்து மிங்கிளாக இருக்கிறாரா? இருக்கிறாரு. 1 Corinthians 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒரே ஆவியாக இருக்கிறான். ஸ்தோத்திரம். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன், ஒன்றாக இருக்கிறவன், இணைக்கப்பட்டு இருக்கிறவன், கிறிஸ்துவோடு கர்த்தரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டு இருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். ரெண்டும் தனித்தனி அல்ல, ஒரே ஆவியாக இருக்கிறான். ஸ்தோத்திரம். உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாக உங்களை மாற்றியிருக்கிறார்.
1 Corinthians 6:19. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஆவியில் தேவ ஆவியானவர் கலந்து விட்டார். ஆகவே இப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது நல்ல காரியங்களை செய்வதற்கு ஆளுகை செய்யலாம். ஸ்தோத்திரம். வெற்றியை கொண்டு வருவதற்கு ஆளுகை செய்யலாம். உங்கள் எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்கிற பிரைஸ் காட் நோயை குணமாக்கலாம். ஏன்னா உள்ள அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எண்ணங்களை கொண்டு, உங்கள் சிந்தையை கொண்டு, உங்கள் உணர்வை கொண்டு ஆவியின் தேவன் உங்கள் ஆவிக்குள் இருக்கிறபடினாலே அந்த ஆவியானவர் மூலமாக உங்கள் ஆவியின் வழியாக உங்கள் எண்ணங்களை கொண்டு, உங்கள் மனதை கொண்டு, உங்கள் புத்தியை கொண்டு, உங்கள் அறிவை கொண்டு ஸ்தோத்திரம் நீங்கள் நல்ல வடிவமைக்கலாம். உங்கள் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கைக்கு வடிவமைக்கலாம், சுக வாழ்க்கைக்கு வடிவமைக்கலாம், ஆசீர்வாத வாழ்க்கைக்கு வடிவமைக்கலாம். அதற்கு நீங்கள் பயன்படுத்தணுமே. உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவர் உள்ள இருந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. சிம்சோன் மேல் இறங்கின ஆவியே சிங்கத்தை 2 கிழிச்சு போடுவதற்கு ஆற்றல் இருந்தது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஆவியின் தேவனே உங்களுக்குள்ள இருக்கிறாராம். வனாந்தரத்தில் 2 பேர் எல்தாத்தும் என்று 2 பேர் யாத்ராகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்னார்களாம். அப்பொழுது ஒருவன் ஓடி வந்து மோசே இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் அப்படின்னு அவன் சொல்கிறான். மோசே சொல்கிறாரு, அதை நீங்கள் தடை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, நம்மேல் இறங்கின ஆவி கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கட்டும் அப்படிங்கிறாரு. மேலே தான் இறங்கினார், இப்போ உள்ளேயே இருக்கிறார் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே என்ன சொன்னார்? இல்லை இல்லை, அது எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிரோமே, எங்கே போயிட போகுது? ஸ்தோத்திரம். கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை செய்வோமே. என்னாகமம் யாத்ராகமம்னு சொல்லிட்டேன், தவறு. என்னாகமம் 11:27, 28, 29. ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசையிடத்திலுள்ள வாலிபர்கள் ஒருவன் அவனுடைய ஊழியக்காரன் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசே, அவர்களை நீ தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயா? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்க கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்று சொல்லுகிறார். எல்தாத்து மீதும் மேதாத்து மீதும் ஆவியானவர் இறங்கி தீர்க்கதரிசனம் சொன்னாருங்களாம். ஒருத்தன் ஓடி வந்து மோசனுடைய ஊழியக்காரனாகிய ஜாஷுவா இடத்துல சொல்லுகிறார். ஜாஷுவா போய் மோசைக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு, அவனை தடை செய்யுங்கன்னு சொல்லுகிறாரு. இல்லை 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 இல்லை, ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாருமேலும் ஆவியானவர் இறங்கட்டும். ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாருமே தீர்க்கதரிசனம் சொல்லட்டும். அவர்கள் மேல் ஆவி இறங்க பண்ணினா நலந்தானப்பா, எல்லாருமேலையும் ஆவியானவர் நலந்தானப்பா அப்படின்னாரு. இந்த மோசையுடைய கனவு கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ஆவியாக எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கிறார். எல்தாத்தும் மேத்தாத்தும் மேலே மட்டும் இல்லை. புரிஞ்சிட்டிங்களா உங்களுக்கு? எவ்வளோ நல்ல ஆண்டவர். அப்போது உங்கள் மேலே இறங்கல, உங்களோடு கலந்து இருக்கிறார். ஒரே ஆவியாக இருக்கிறோம். தமக்குள் வைத்து எல்லாரையும் ஒன்றாக சிருஷ்டித்தாராம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி உங்கள் ஆவிக்குள்ள ஆவியின் தேவன் இருக்கிறபடினால உங்களுடைய எண்ணங்களையும் அறிவுகளையும் புத்தியையும் சிந்தைகளையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் நல்ல ஆளுகை செய்யலாம். வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு, ஆசீர்வாத வாழ்க்கைக்கு. உங்கள் நோயை உங்களுக்குள்ள நீங்களே குணமாக்கலாம். அதற்கு உங்கள் எண்ணங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஏன்னா உங்கள் எண்ணங்களை ஆவியான உள்ளே இருந்து நடத்துகிறார். கட்டளையிடலாம். உங்கள் உடலுக்கு நோய்க்கு உங்கள் அறிவு மூலமாய், புத்தி மூலமாய், சிந்தை மூலமாய் கட்டளையிடுகிறார். என்ன சொன்னால், இயேசு எனக்குள் இருக்கிறார்,
ஆவியாக. நோயே, என் சரீரத்தை பாதிக்க செய்கிற நீ உள்ளே இருக்காதே, வெளியே போ என்று ஆளுகை செய்யலாம். ஸ்தோத்திரம். அப்போ ஆற்றல் மிக்கவர் உங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு நோயோடையும் பிணியோடையும் தரித்திரத்தோடையும் சாபத்தோடையும் கண்ணீரோடையும் வேதனையோடையும் பாவத்தோடையும் செய்த தவறையே செய்து கொண்டு இருப்பதோடு வாழவா? இல்லை, இருக்கிறாரு. அந்த இருக்கிற ஆவியானவரை கொண்டு உங்கள் எண்ணங்களையும் அறிவுகளையும் உணர்வுகளையும் ஆளுகை செய்யாமலே நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை சுற்றிலும் உள்ளவைகளை நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளலாம். எல்லாம் பேடாக இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், விரும்பத்தக்காத காரியங்களாக இருக்கலாம். அத்தனையும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள உங்க ஆவிக்குள்ள ஆற்றல் மிக்கவர் கலந்து இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம், உங்கள் எண்ணங்கள் வழியாக சிந்தைகள் வழியாக மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம், இயற்கைக்கு கட்டளையிடலாம், காற்றுக்கு கட்டளையிடலாம், சமுத்திரத்திற்கு கட்டளையிடலாம், நோய்க்கு கட்டளையிடலாம், பேய்க்கு கட்டளையிடலாம், பிசாசுக்கு கட்டளையிடலாம், சூனியங்களுக்கு கட்டளையிடலாம், மலைகளுக்கு கட்டளையிடலாம். ஃபேண்டாஸ்டிக் லைஃப், வண்டர்ஃபுல் லைஃப். எவ்வளோ பெரிய வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். எதுக்கு சீசரில் பேயை விரட்டும் போது கூட கூட்டு போனார்னா, பாருப்பா நான் விரட்டுற மாதிரி நீ விரட்டு. எதற்கு சமுத்திரத்திலே போய் அற்புதம் செய்தார் என்றால், காற்றையும் கடலையும் அதட்டினார் என்றால், என்னை போல நீ செய்யி. பேதுரு மாமி வீட்டில் போய் பேதுரு மாமியை குணமாக்கிறத போல நீயும் குணமாக்கணும் வருங்காலத்தில் காண்பித்தார். ப்ராக்டிக்கலில் சொல்லிக் கொடுக்குறார், தேடி சொல்லிக் கொடுக்குறாரு. குஷ்டரோகியை சுகமாக்குறது போல நீயும் சுகமாக்குங்கிறாரு. லாசரை உயிரோடு எழுப்புறதை பார்த்துக்கிட்டு இருக்காத, நான் போன பின்பு நீயும் உயிரோடு எழுப்புங்கிறாரு. என்னங்க புரிஞ்சுதா? இப்படிப்பட்ட ஊழியங்கள் நமக்கு கர்த்தர் செய்யணும். எனக்குள்ளேயும் உங்களுக்குள் இருந்து மரித்தோர்களை உயிரோடு எழுப்பணும், சாபத்தில் இருக்கிறவர்களை மீட்டு எடுக்கணும், பொல்லாத பாவங்களில் இருக்கிறவர்களை மீட்டு எடுக்கணும். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் மிக்கவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள ஆற்றல் உள்ளவருடைய ஆவி உங்கள் ஆவியில் மின்களாகி கலந்து இணைந்து இருக்கிறபடினாலே உங்க வாயால் சொல்லுகிறவை எல்லாம் நிறைவேறத்தக்க காரியங்களை செய்வார். நீங்கள் இயற்கைக்கு கட்டளையிட்டால் அப்படியே ஆகும், பேய்க்கு கட்டளையிட்டால் அப்படியே ஆகும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அப்படியே ஆகும். ஸ்தோத்திரம். மரித்து போன சடங்களை பார்த்து பேசினால் அப்படியே எழும்பி நிற்கும். ஏனென்றால் ஆற்றல் மிக்கவர் உங்க ஆவிக்குள்ளே இருக்கிறார். உங்கள் ஆவியின் சிந்தையினாலே இப்படி லைஃப் மாறிட, வாழ்க்கை மாறிட, இயற்கை மாறிட ஸ்தோத்திர நீங்கள் பேசுங்கள், பேசுங்கள், ஜெபத்தில் பேசுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களில் இருக்கிற ஆவிக்குள் இருக்கிற ஆவியானவர் மர்ம ரகசியமானவர், மறைக்கப்பட்டவர். ஸ்தோத்திரம். இவர் எப்படிப்பட்டவர் என்றால், நான் உங்களுக்கு வேத வார்த்தையை வைத்து உங்களுக்கு அழகாக சொல்லி காமிக்கிறேன். பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
ஸ்தோத்திரம். ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இவர்தான் உங்கள் ஆவிக்குள் அசைவாடி ஒன்றாய் இசைந்து கலந்து இணைந்து இருக்கிறார். நம்ம எல்லாம் ஒழுக்கமுள்ளவர்களா, நிறைவானவர்களா? நாம் ஒழுங்கின்மையாக தான் இருந்தோம். நாம் முற்காலத்தில் வெறுமையாகத்தான் இருந்தோம், எம்டியாக இருந்தோம், யூஸ்லெஸ்ஸாக இருந்தோம், குப்பையா டஸ்டாக இருந்தோம். ஸ்தோத்திரம். முற்காலத்திலே மனதும் மாமிசத்தின் இச்சையின்படி நடந்தோம், ஆகாயத்து பிரபின் ஆவிக்கற்றபடி நடந்தோம். எபேசியர் 1:2. முற்காலத்திலே இந்த உலக மக்களோடு சஞ்சரிக்கிற காலங்களிலே அவர்களைப் போலவே வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுது ஒழுங்கின்மையாயிருந்த நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, வெறுமையாயிருந்த நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஆவியானவர் அன்று அசைவாடி பாதுகாத்தது போல இன்று உங்களுக்குள் இந்த ஆற்றல் மிக்கவர் அசைவாடி உள்ளே இருக்கிறார். அவர்தான் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். அப்ப மர்ம ரகசியமானவர், ஆற்றல் மிக்கவர், ஸ்தோத்திரம், உங்களுக்குள் உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார் என்கிற ரகசியத்தை அறிந்து விட்டால் சுற்றிலும் உள்ளவர்களை கொண்டு உங்களை மாற்ற முடியும், இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும். புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கல திருச்சபை, கற்றுக் கொடுக்க தெரியல. கற்றுக் கொடுத்திருந்தாங்கன்னா கிறிஸ்டியானிட்டி முழுவதுமே ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக இருந்திருப்பாங்க. திருச்சபை முழுவதுமே ஆற்றல் மிக்கவர்களாக இருந்திருப்பாங்க. மற்ற போதனைக்கு சென்று அங்க போய் உட்கார்ந்து காத்திருக்க மாட்டாங்க. தத்துவங்களை பேசுகிற கூட்டத்திற்கு போயிருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருந்தவரை வேதம் சொல்கிறது, அவர் தேவன் என்று சொல்லுகிறது. அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாராம். உடனே வெளிச்சம் உண்டாயிட்டான். அப்போ எனக்குள்ள, என் ஆவிக்குள்ள இந்த ரகசியமானவர் உள்ளே வந்து விட்டார், ஆற்றல் மிக்கவர் உள்ளே வந்து விட்டார் என்று நீங்கள் அறிந்தால் உங்கள் சுற்றிலும் உள்ளவைகளை உங்களை கொண்டே அந்த ஆவியானவர் மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? கூடுமே உம்மாலி எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கும் தேவனால் எல்லாம் கூடும். 30 நிமிஷ செய்தி. ஆற்றல் மிக்கவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை வடிவமைக்கணும், உங்களை சுற்றிலும் உள்ளவர்களை வடிவமைக்கணும். ஸ்தோத்திரம். உங்க வாய் வழியாக, எண்ணங்கள் வழியாக, சிந்தை வழியாக ஆவியானவர் செயல்பட விரும்புகிறார். நல்லதை பேசணும், நல்லதை உருவாக்கணும், இந்த பூமியில நல்லதை உருவாக்கணும். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள அநேகரை குணமாக்கணும், உங்களுக்குள்ள அநேகரை விடுவிக்கணும். அதற்காக தான் உள்ள இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் லைஃபும் மாறுது, சுற்றுப்புற சூழ்நிலைமே மாறுது. மகாதேவனே, மறைக்கப்பட்ட ஞானமானவரே, ஆற்றல் மிக்கவரே உங்களுக்குள் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. நல்ல ஆண்டவரே,
ஆற்றல் மக்கவர் எங்களுக்குள் இருக்கிறீங்க. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இந்த செய்தியில் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேற மக்கள் வழியாக, எங்கள் வழியாக, அடியான் வழியாக நிறைவேற உதவி செய்யுங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல்